சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் 2023ஆம் ஆண்டு வெளியான படம் ஜெயிலர். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்திருந்தது. இசை அனிருத். இப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று 600 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்து வரலாற்று சாதனை படைத்தது. இப்படத்தில் காமெடியனாக யோகி பாபு நடித்திருந்தார். இவரோட காமெடி காட்சிகளை மக்கள் ரசித்தனர். ஜெயிலர் 2 படத்தை இயக்க திட்டமிட்டுள்ளார் நெல்சன். அதன்படி தற்போது ஜெயிலர் 2 படத்திற்கான ஸ்கிரிப்ட் எழுதும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இப்படத்திற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நடிகர் யோகி பாபு சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் ஜெயிலர் 2 படம் குறித்த சில தகவல்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, கோலமாவு கோகிலா, பீஸ்ட், டாக்டர் உள்ளிட்ட படங்களுக்கு பிறகு நெல்சன் எனக்கு ஜெயிலர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். அடுத்ததாக ஜெயிலர் 2 படத்தில் நான் காமெடியனாக நடிக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அடுத்த செய்தி, கருடன் படத்தை தொடர்ந்து நடிகர் சூரி கொட்டுக்காளி என்ற படத்தில் நடித்துள்ளார். கூழாங்கல் படத்தை இயக்கிய PS வினோத்ராஜ் இயக்கியுள்ள படம் கொட்டுக்காளி. இப்படத்தில் சூரி, மலையாள நடிகை அன்னாபென் உள்பட பலர் நடித்துள்ளனர். நடிகர் சிவகார்த்திகேயன் இப்படத்தை தயாரிக்கிறார். வருகிற 23ஆம் தேதி இப்படம் வெளியாகிறது. இந்த படத்தை பற்றி நடிகர் சூரி அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். என்னுடைய முந்தைய படங்களான விடுதலை, கருடனிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட திரைப்படமாக கொட்டுக்காளி இருக்கும். இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கண்டென்ட் ஓரியன்ட் திரைப்படம். உண்மைக்கு மிக நெருக்கமான படம். இதில் வரும் என்னுடைய பாண்டி என்கிற கதாபாத்திரம் எல்லா குடும்பங்களிலும் இருக்கும் ஒருவன்தான். இந்த சமூகம் சொல்லிக் கொடுத்த உறவு முறைகளையும் நம்பிக்கைகளையும் பெரிதும் நம்புகிற ஒரு கதாபாத்திரம்தான் பாண்டி. இந்த சமூகம் உருவாக்கின பாண்டிக்கும் பாண்டி என்கிற தனிப்பட்ட ஒருவனுக்கும் நடக்கிற மன போராட்டத்தை சரியா பிரதிபலிக்கணும்னு ரொம்ப கவனமா இருந்தேன். அதை சரியாகவும் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படமாக கொட்டுக்காளி நிச்சயம் இருக்கும் என்று பதிவிட்டுள்ளார்.